இங்கே ஒருத்தி கடையிலேருந்து சிக்கன் நக்லெட்ஸ் போல் இருக்குது. அது ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து வச்சு சேரில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே பக்கத்தில் இன்னொருத்தி ஃபோனை பார்த்துட்ருக்கேன். அவள் ஒன்று எடுத்துகிட்டு சாப்பிட்றான். என்னடா இது உடனே பார்த்தா விட்டாய் எல்லாத்தையும் தின்றுவா அப்படின்னு கையில் எடுத்து வச்சு தின்றா. அவள் கையில் இருக்கிறதையும் பிடிங்கி அவள் 2 எடுத்து வாயில போடுறான். கடைசியில் பார்த்தா ஒன்று தான் இருக்குது. அடிப்பாய் பிச்சைக்காரியாக இருப்பா அப்படி இருக்க, எல்லாத்தையும் எடுத்துட்டா. அட பார்த்தா இருக்கிறதையும் பாதி பிச்சு கொடுத்து மிச்சத்தை கொடுக்குறா. அந்த மிச்சம் இருந்த ஒன்றுலையும் அவளுக்கு செம்ம காண்டாகுது. இதில் வேறு தம்சப்பு வேறு. காண்டானவ அந்த மிச்சத்தை தூக்கி மூஞ்சில் போட்டு பலாருன்னு ஒரு அறையை விட்டு போயிட்டே இருக்கிறான். அப்புறம் பார்த்தா பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இவன் வாங்கி வச்ச நக்லெட்டு அப்படியே இருக்குது. இவன் வாங்கி நக்லெட்டை இந்த பைக்குள்ளேயே வச்சுவிட்டு அந்த பிள்ளை வாங்கி வச்சு நக்லெட் எடுத்து தின்னுருக்கான். கடைசியில் பார்த்தா அவள் பிச்சைக்காரி இல்லை, இவ தான் மிச்சக்காரி. ஐயோ அடிச்சு போட்டாவே, இவ சரியான கிறுக்காக இருப்பா போல இருக்குது. இங்கே ஒருத்தன் டோரை தொட்டுட்டு உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு எவன் கூட செல்ஃபி எடுத்துகிட்ருக்கா. அதுலேயும் என்ன கொடுமைன்னா அந்த கூட செல்ஃபி எடுக்கிற பைப்பில் அந்த இடுப்பை பிடிச்சி அந்த தடவை. அப்புறம் பார்த்தா இவன் ஃப்ராங்க் பண்ணன்னு சொல்லி அவளை அவன் இடுப்பில் வச்சு காமிச்சு அவனை கட்டி பிடிக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த செல்ஃபி எடுத்து போய் பின்னாடி ஒரு ஃபோனை காமிச்சு ஸ்கூல் முடிஞ்சு எல்லாத்தையும் வச்சுக்கலான்றான். இங்கே ஒரு பைப்பில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணுங்க படமாக பார்த்துட்ருக்காப்புல. அதில் ஒரு பொண்ணுங்களுக்கு சும்மா நல்லா இருக்க உடனே ஒரு மெசேஜை போட்டு விட்றாப்புல. பார்த்தா அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுது. ஆஹா சூப்பர்டா அப்படின்ட்டு ஆர்டினா அனுப்புகிறாப்புல. அது ஆர்டினா அனுப்புது மெசேஜை போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஏதோ கால் பண்ணணும்னு போல இருக்கு. சரி பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பயலுங்க இவங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி களைச்சி விட்ருவானுங்களான்ட்டு அந்த மொபைல் எடுத்து பின்னாடி வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வீடியோ காலை போடலான்ட்டு போடுறான். வீடியோ காலும் போகுது. ஆஹா பிள்ளை எப்படி இருக்குன்னு ஆசையாக இருக்கான். பார்த்தா அந்த பின்னாடி இருந்தால் பற்றியா களவாணி பிள்ளைங்க அவங்களாம் இவனை பிடிச்சி வெறுப்பேற்றி ப்ராங்க் பண்ணியிருக்கானுங்க. உடனே செருப்பு கட்டிட்டு ஓடுறான். போடுறாங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க விட்றாங்களா. இங்கே ஒரு பிள்ளை 2 பலூனில் கலர்லாம் ஃபில் பண்ணிட்டு போகிற போக்கில் 2 பயலுக்கு மேலே தூக்கி அடிக்கிறா. அப்புறம் காரை போன்றா. அவன் நிறுத்தி விட்டான். ஏண்டி வாடி ஆல்ரெடி கார் ஓட்டுற இவன் ஃப்ரெண்டு போல இருக்குது. இறக்கி மாட்டி விட்டான். இவன் பிடிச்சி சாத்துறாங்க. போடுறான் குத்துற நல்லா குத்து. இங்கே ஒருத்தி நடந்துட்டு வரும்போது எதில் இருக்கும் ட்ரெஸ்லேருந்து கழட்டி விட்றான். காப்பாற்றுறான்னு கிங்கினி அப்படின்னு சைகை காமிக்கிறான். இப்போ அவன் கடத்திட்டு போகிறான் போல் இருக்கு. இவன் போய் அவனை காப்பாற்றி டேய் யாரா நீ அப்படின்றான். அப்புறம் அவன் தொப்பியை துறக்கிறான். பார்த்தா பெரிய ஆகான்னு. இங்கே ஒரு 3 பிள்ளைங்க செவுத்தில் சாஞ்சி நின்றுட்டுருக்காளுங்க. 3 பசங்க அவளுகளை கிராஸ் பண்ணிட்டு போகிறான். ஒருத்தர் கீழே பேகை போடுறான். அவன் மெரிச்சு போடுறான். உடனே செவில் மேலே ஒன்று விட்டு பேகை வர்றான் அப்படின்றான். இவளுங்க சரியான ரெக்கர்டு கேர்ள்ஸ் போல இருக்கு. வரவும் அம்பளத்துக்கிட்டு அதில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பையன் ஸ்மார்ட்டாக நடந்து வரான். இதுலேருந்து ஒருத்தி போய் இப்போ பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு கட்சிப்படுத்தி ஒரு வாட்டர் கன் எடுத்து அதை போற்றி ஆப்பரை ஊ அப்படின்றா. அப்புறம் அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மூஞ்சில் அவன் அடிச்சு விட்றான். அவனை இது கலாச்சி விட்டான். பாவம் அவனை பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி இருக்கான். அவன் மூஞ்செல்லாம் தொடச்சிக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு டென்ஷன் ஆகிட்டான். இங்கே 3 பேர் வாங்கடி அப்படின்னா வந்து 3 பேர் ரவுண்டு கட்டி நிற்கிறாளுங்க. இப்போ என்னடி மேஜிக் காமிச்சா, நான் ஒரு மேஜிக் காமிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு கட்சி உள்ள கையை வச்சு ஆப்பரான்றான். இப்போ துறடின்றான். திறந்தா மூஞ்சிலே ஒன்று விட்டான் பாரு. இவன் தான்டா ஆம்பளை.